போனில் நம்ம என்ன பார்த்தோம், ப்ராமிசஸ்னால் என்ன, ப்ராமிசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எரர் ஹேண்ட்லிங் வச்சு எப்படி ப்ராப்பராக ப்ராமிசஸை ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ வந்து அது கண்டினியூஷன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ போன வீடியோவில் வந்து ப்ராமிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சு பார்த்தோம் இல்லையா. பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ் வந்து சில ஏபிஎஸ் நமக்கு தருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. பிகாஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, .allனா என்ன, .raceனா என்ன, .anyனா என்ன, resolve reject சொல்லிட்டு நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ எல்லா இன்டர்வியூ கொஷின்ஸுக்குமே இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சராக இருக்கும். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ ப்ராமிசஸ் இருக்குது சொல்லிட்டு எப்படி பார்க்குறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன்னா Promises API JavaScript போடுறேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும் Promises JavaScript சொல்லிட்டு. ஓகே, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த MDN வெப் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ஸ். ஸோ JavaScript பற்றி எதாவது பார்க்கணுன்னா நீங்கள் அங்கே வந்து ஆகணும். ஓகேவா, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃப்ளோ சார்ட்லாம் போட்டிருக்காங்க. பட் அதுக்கான வீடியோ தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோமா, பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா we have few static methods. Promise.all இருக்குது, all.settled இருக்குது, any, race, reject and so on so இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா டு பி ஃப்ராங்க் முக்கியம் தான். பிகாஸ் நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் இதை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதை மிஸ் பண்ணாமல் கற்றுக்க போகிறோம். ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் என்ன, எதுக்கு ஒர்க் ஆகுது தெரியணும் இல்லையா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கிளாஸஸ் எப்படி கிரியேட் பண்ணு சொல்லி பார்த்தோம்ல ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ பார்க்கலாம், போய் பார்த்துருவாங்க. நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் கார் சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஒரு கார் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் நான் கால் பண்ண எப்படி பண்ணுவேன், யூசிங் நியூ வச்சு நான் கால் பண்ணுவேன். கரெக்டாக, நியூ அந்த கார் வந்து அப்படி கால் பண்ணிப்பேன். இதை எப்படி சேவ் பண்ணிப்பேன். ஸோ மை கார் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிப்பேன். ஓகே, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் சேர்த்துக்காக. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது வந்து இன்ஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ விச் மீன்ஸ் இந்த காருக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் இருக்கும். ஸோ நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் யூசிங் மை கார் டாட் அந்த ப்ராப்பர்ட்டி நேம். என்ன ப்ராப்பர்ட்டி நேம் அப்படி போட்டுக்கலாம், ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி மை கார் டாட் கால் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் டிப்பிக்கல் ஃபங்க்ஷன். கரெக்டாக. ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிற மெத்தட்ஸ். பட் இங்கே வந்து வேறு மெத்தட்ஸும் இருக்கலாம். ஓகே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். ஸோ இதை எப்படி கிளாஸ் டிஃபைன் பண்ணுவீங்க, யூசிங் ஸ்டாட்டிக் இல்லையா. ஸ்டாட்டிக் கெட் மெட்டீரியல் அண்ட் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்க போது. சும்மா ரிட்டர்ன் பண்ணலாம் ஏதாச்சும் ரிட்டர்ன். அண்ட் இது வந்து சும்மா அயன் போடலாமா, அயன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, ஆக்சுவலி ஒரு சிம்பிளாக ஒரு கிளாஸு அண்ட் நார்மல் ஃபங்க்ஷனாக இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே, விச் மீன்ஸ் ஸோ இதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற எந்த இன்ஃபர்மேஷனுமே இந்த கார்க்குள்ளே சம்மந்தமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த கார்க்குள்ளே நீங்கள் எந்த வேல்யூ வேணால் வச்சுக்கலாம். ஓகே, பட் அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ மாறப்போது கிடையாது. பிகாஸ் இந்த கார் வந்து அயனு தான் இல்லையா. ஸோ அது மாதிரி ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்கும். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்காது அப்படின்னா தட்ஸ் வாட் வி கால் அஸ் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கார்னு கால் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து பேஞ்சஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து எப்பப்பெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் வேலை கிரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம பண்ணி ஆகணும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை டேரெக்டாக கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா டேரெக்டாக அந்த நேமை கால் பண்ணிவிட்டு டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்குமா. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கெட் மெட்டீரியல் காமிக்குது. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எப்படி கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். அண்ட் நம்ம வேறு சேவ் பண்ணோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் console log it. ஸோ லாகில் வந்து இது போட்டுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன் வந்துருக்கு. ஓகே, ஸோ டிப்பிக்கலி ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இம்மா இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக நம்மளோட கிளாஸ் JavaScript சீரிஸில் இருக்குது. அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா, ரைட். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது நமக்கு தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இது தெரிஞ்சால் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஷேர் பண்ணேன் உங்களுக்கு. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ வந்து இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இன் ப்ராமிசஸ். ஸோ இந்த Promise.all வந்து ES6 அதாவது ECMAScript 2015 அந்த வெர்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கு மாதிரி ஸோ all.settled வந்து ES11 ரிலீஸ் பண்ணாங்க. race வந்து ES6 ரிலீஸ் பண்ணாங்க. ES12 வந்து Promise.any வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இது ரிமைனிங் வந்து ES6லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம எக்ஸாம்பிள் வரலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது இந்த Promise.all. ஸோ Promise.all. ஸோ இது எங்கே இருக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு இல்லையா. நம்மளோட மொசிலா போனீங்கன்னா இங்கே இருக்கும். ப்ராமிஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து
promise starting method takes an iterable of promise as input and returns a single promise. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அப்ளிகேஷனில் சம்டைம்ஸ் நிறைய ப்ராமிசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அப்ளிகேஷனில் எல்லா ப்ராமிஸுமே ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த Promise.all யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பட் பிஃபோர் அண்ட் நான் இந்த Promise.all என்னன்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மேலே கொண்டு வந்துருக்கிற ஸ்க்ரீனை ரைட். இப்போது நான் வந்து ஒரு 3 ப்ராமிஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கான்ஸ் P1 கிரியேட் பண்ணுறேன். அதாவது P1 ப்ராமிஸ் 1. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணலாம்னா ஐ கேன் ஹேவ் லைக் ஒரு நியூ ப்ராமிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நியூ ப்ராமிஸ் அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது, ஒரு arrow ஃபங்க்ஷன் அண்ட் arrow ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து we going to have resolve reject. ஓகே, அண்ட் நான் ஏன் டைப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும், நீங்களும் இது ஒர்க் பண்ணி பார்க்கும்போது டைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிசால்வ் பண்ணுறேன். எங்கே ரிசால்வ் பண்ணணும்னா எனக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், மேபி செட் டைம் இருக்கும் வைக்கிறேன். ஸோ செட் டைம் அவுட். ஸோ இதுக்குள்ளே வந்து I'm going to have a resolve ஃபங்க்ஷன் ரிசால்வ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து எனக்கு வந்து ஒரு 1 செகண்ட் இருக்கணும். ஓகேவா, அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா ஓகே ஐ காட் தி வேல்யூ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, டன். லெட் சேவ் திஸ். வந்து ப்ராமிஸ் 1. ஸோ அது மாதிரி லெட் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள், எரர்ஸ் தான் பாருங்கள். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் உங்கள் சேர்த்துக்காக கன்சோலிங் ரைட்டில் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், ப்ராமிஸ் 2. ஸோ இது மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணலாம். பட் டேரெக்டாக இது மாதிரி ப்ராமிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ கேன் ஆல்சோ ரிசால்வ் இட் டேரக்ட்லி. ஓகே, அதை எப்படி பண்ணலான்னா, ஸோ அதே மாதிரி கான்ஸ் ப்ராமிஸ் 2 கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து நியூ ப்ராமிஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ரிசால்வ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா we have something called Promise.resolve. ஸோ டேரெக்டாகவே லைக் நான் வந்து எதாவது ரிசால்வ் பண்ண நினைக்கிறேன்னா அது மாதிரி ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராமிஸ் எப்படி கால் பண்ணுவோம், அதே தான் ப்ராமிஸ் டாட் அண்ட் இங்கே பார்த்தா நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட்ஸ். நம்ம தான் சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட பர்பிளாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மெத்தட் அண்ட் இது மாதிரி ப்ளூவாக இருக்கிறதுலாம் இட்ஸ் கால் ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக, ஸோ இதில் வந்து we have something called resolve. பார்த்தீங்கன்னா ரிசால்வ் காமிக்குது. ஸோ ரிசால்வ் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் சும்மா இதை வேல்யூ போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ எதாவது போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். I'm going to pass some value. ஸோ நான் என்ன பண்ணுறேன், Promise 2 அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ் Promise 3 அண்ட் இப்போ வந்து நான் வைக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரெடிஷனல் யூஸ் பண்ண அந்த ப்ராமிஸ் வச்சிருக்கோம் அண்ட் Promise.resolve பார்த்துருவோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன்னா வந்து சும்மா ஏதாவது நம்பர் வைக்கிறேன். ஸோ 1 2 3 வைக்கிறேன். ஓகே, அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் மேல் கொண்டு போய்க்கிறேன் தெரிஞ்சதுக்காக. ஓகே, சப்போஸ் தெரியலனா ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து 4K அல்ட்ரா HD குவாலிட்டியில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we have 3 promises. Promise 1 2 3 வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ள நீங்கள் என்ன வேல்யூ வேணால் பாஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இஷ்டம் தான் அது. நான் சும்மா இப்போதைக்கு டெக்ஸ்ட் பாஸ் பண்ணுறேன். இப்போது ஸோ என் கண்டிஷன் என்னன்னா இந்த 3 ப்ராமிசஸுமே எனக்கு ஃபில்ஃபில்லாக இருக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருப்போம், நம்ம சிம்பிளாக ஒரு வாட்டியுமே நம்ம லைக் நம்ம வந்து P1 கால் பண்ணியிருப்போம். P1.den கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம இந்த வேல்யூவை கெட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து வில் கால் another ப்ராமிஸ், அதாவது இந்த P2 கால் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ ரிட்டர்ன் P2 அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், .denல வந்து நான் திருப்பி அந்த P2 ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு ஸோ இதை நான் வந்து கீழே வந்து திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் வந்து P3 தரணும் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்க்க வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியுது. பட் காம்ப்ளெக்ஸ் பேசாக இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ்க்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தி டெவலப்பர்ஸ் ஹவ் கிரியேட்டட் சம்திங் கால் Promise.all. ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணது பார்க்கலாம். ஸோ நான் பண்ணுறது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுவோம் ப்ராமிஸு, ஸோ ப்ராமிஸ் ஸோ அப்போ கேஸ் P ஓகேவா போட்டுட்டு டேரெக்டாக இது மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக கால் பண்ணாமல் டாட் ஸ்டார்டிங் மெத்தட் மாதிரி கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have something called all அப்படின்னு இருக்குது. ஆல் செட்டில் இருக்குது. நம்ம ஆல் செட்டில் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆல் பற்றி பார்க்கலாம். ஆல் ஸோ இந்த ஆல்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இட் அக்செப்ட்ஸ் அ அரே. ஓகே, ஸோ அரே ஆஃப் ஐட்ரிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஐட்ரிபிள்னா ஸோ வாட்ஸ்அப் இந்த ப்ராமிசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐட்ரிபிள் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரேக்குள்ளே வந்து யூ கேன் ஹேவ் யுவர் ப்ராமிசஸ். ஸோ P1 ஸோ P2 P3. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த P1 எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. ஓகே, அண்ட் P2 எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. ஸோ லைக் ஸோ போட்டுட்டு ஸோ இதோட வேல்யூஸ் நீங்கள் எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ .den வச்சு அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து .in போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆர் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஒர்க் பண்ணும் போது நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். சேவ் திஸ் அண்ட் ஃபவுண்ட் பண்ணிக்கிச்சு. அண்ட் என்ன பண்ணுறேன்னா சும்மா செக் பண்ணி பார்த்துக்காக இங்கே வந்து கன்சோல் லாக் பண்ண போகிறேன். ஸோ லாக் பண்ணலாம். ஸோ ஐம் கோயிங் டு என்ன லாக் பண்ண போகிறேன், அதோட ரெஸ்பான்ஸ் இல்லையா. ஸோ இது நான் வந்து கெட் பண்ணணும். ஸோ .denல வந்து நான் ஏதாச்சும் உள்ள வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூஸ் அதாவது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி ரிட்டர்னில் நீங்கள் வந்து வாங்கணும் இந்த ஆர் ஃபங்க்ஷனில். கரெக்டாக, ஸோ நான் பண்ணுறேன் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு வாங்குறேன். அண்ட் இங்கே நான் வந்து அதே மாதிரி ஐ வில் ஹாவ் அ டெக்ஸ்ட் கால் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு வச்சுட்டு நம்ம அங்கே வச்ச ரெஸ்பான்ஸை இங்கே வச்சுக்கலாம்.
ஓகே ஸோ கொஞ்சம் நான் ஜூம் அவுட் பண்ணுறேங்க ஏன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லையா அதனால ஜூம் அவுட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் ஓகே லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்சஸ் வந்து வி ஹேவ் 3 ரெஸ்பான்சஸ் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஹேவ் காட் தி வேல்யூன்னு சொல்லி வருது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்ம ப்ராமிஸ் 2 என்ன போட்டோமோ அது வருது தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 வருது இப்போ நீ கேட்கலாம் அன்பு நீங்கள் என்ன சொன்னீங்க Promise.all அப்படின்னா ஸோ எல்லா ப்ராமிஸுமே ஃபுல்ஃபில்லாக இருக்கணும்ல அப்படின்னு கேட்டிங்க கரெக்டாக ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராமிஸில் வந்து ரிசால்வும் பண்ணல ரிஜெக்டும் பண்ணல அப்போ ஏன் வந்து இந்த 3 ரெஸ்பான்ஸும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன் ஓகே பிஃபோர் தட் என்ன பண்ணலான்னா ஸோ இந்த ஒரு ப்ராமிஸை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எப்போவுமே குட் ப்ராக்டிஸாக வந்து யூ ஷுட் ஹேவ் அ எரர் ஹேண்ட்லிங் ஓகே ஸோ நான் பண்ணுற கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம் டாட் கேட்ச் ஸோ கேட்ச்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ ஃபங்க்ஷன் அகெயின் add a function ஓகே அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ எரர் ஆப்ஜெக்ட் ஸோ ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு லாக் இல்லை வந்து ஐ வாண்ட் டு கன்சோல் டாட் எரர் பண்ண போகிறேன் ஓகேவா பிகாஸ் எனக்கு விஷுவலாக தெரியணும் இல்லையா அதுக்காக ஸோ இங்கே நான் வந்து எரர் அப்படின்னு போட்டுட்டு இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் மை எரர் ஆப்ஜெக்ட் ஓகே லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே தான் வருது கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த 3 ப்ராமிஸுமே எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாயிண்ட்லேருந்து வரலாம் ஸோ ப்ராமிஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா வி ஆர் ரிட்டர்னிங் அ நியூ ப்ராமிஸ் அண்ட் ஒரு செகண்ட் டிலேக்கு அப்புறமா வி ஆர் ஹேவிங் அ ரிசால்வ் ஓகே ரிசால்வ் பண்ணுறோம் கரெக்டாக சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் 13 வந்து வி அகெயின் ஹேவ் அ நியூ ப்ராமிஸ் ஸோ Promise.resolve மெத்தட் மூலமாக கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராமிஸ் ஓகே பட் இப்போ ப்ராமிஸ் 3ல பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் எ நம்பர் ஓகே பட் இந்த நம்பர் வந்து எப்படி ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ Promise.all என்ன பண்ணோன்னா இட் அக்செப்ட்ஸ் அ ஐட்ரிபிள் ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராமிசஸ் பட் இப்போ என்ன பண்ணோன்னா நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணுற வேல்யூஸில் வந்து ஏதாச்சும் ஐட்ரிபிளாக இல்லை அப்படின்னா அது இக்னோர் பண்ணிடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த Promise 3ல வந்து we are passing 1 2 3 ஓகே ஸோ இங்கே நீங்கள் என்ன வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ வச்சுக்கலாம் லைக் ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணால் கூட சேம் அப்படி தான் வரும் பிகாஸ் ஸோ இந்த ட்ரூவு இந்த நம்பர் இந்த ஸ்ட்ரிங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸோட ரிசால்வ் ஸ்டேட்டாக இல்லை இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஐட்ரிபிளாக இல்லையோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட் ஆலை வந்து இக்னோர் பண்ணிடும் ஸோ விச் மீன்ஸ் இப்போது இந்த P3 வந்து ஜஸ்ட் நாட் மேக் சென்ஸ் ஓகே ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் மாற்றினக்க வச்சுக்கலாம் ஸோ ரிசால்வ் டாட் இப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Promise 3 வேல்யூன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் சேவ் பண்ணும்போது now we got this 3 வேல்யூ ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராமிஸ் ரிசால்வ் பண்ணாமலே நீங்கள் எதாவது வேல்யூ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 1 2 6 போடுறேன் சேவ் பண்ணி பாருங்களேன் அதே வேல்யூ வந்து இங்கே வந்திருக்கும் ஸோ வாட் இட் வில் டூ இஸ் ஸோ இது வந்து ரிஜெக்ட் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் ஃபுல்ஃபில்ட் ஸ்டேட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் வந்து இந்த P3 வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகல ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஆல்ரெடி Promise.all வந்து அதோட கண்டிஷன் என்னென்னா ஸோ எல்லா ப்ராமிஸுமே ஃபுல்ஃபில் ஸ்டேட்டில் இருக்கணும் கரெக்டாக அப்போ தான் அதுக்குள்ளே டென் ரன் ஆகும் ஸோ சப்போஸ் ஏதாச்சும் இந்த ப்ராமிசஸை ஏதாச்சும் ஒன்று வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது இது கேட்ச்குள்ளே போகும் கரெக்டாக ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா ஸோ நான் என்ன பண்ணுறேன் Promise 3ல வந்து இந்த நம்பருக்கு பதிலாக இல்லை நான் வந்து இன்னும் கிரியேட் பண்ணுறேன் ஸோ கான்ஸ் Promise 4னு வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இது மாதிரி ரிஜெக்ட் பண்ண போகிறேன் ஓகேவா நான் எப்படி பண்ணலாம் ஐ கேன் டூ இட் லைக் திஸ் நியூ ப்ராமிஸ் அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி ஐ கேன் ஹாவ் அ ரிசால்வ் ரிஜெக்ட் ஸோ இதுக்குள்ளே ஐ கேன் ரிஜெக்ட் இட் ரைட் ரிஜெக்ட் அண்ட் அதுக்குள்ளே வந்து சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங் வைக்கலாம் ரிஜெக்டட் சொல்லிட்டேன் ஓகே ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த Promise 4ல் வந்து ஜஸ்ட் ஒரு நியூ ப்ராமிஸ் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் நான் வந்து ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுறேன் இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் பட் அதோட வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே இருக்குது என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ராமிஸ் ரிசால்வ் மாதிரி வி ஹேவ் சம்திங் கால் Promise.reject ஓகே ஸோ என்ன பண்ணலாம் நம்ம இங்கே வந்து சிம்பிளாக Promise.reject யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்குள்ள என்ன வேல்யூ போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜெக்ட் தானே போட்டோம் ரிஜெக்ட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அன்காட் இன் ப்ராமிஸ்ன்னு சொல்லி இற காமிக்குது ஓகேவா இது எங்கே வருது லைன் 17 வருது இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஜஸ்ட் ரிஜெக்டிங் எ ப்ராமிஸ் ஸோ ப்ராமிஸ் என்ன பண்ணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும்போது இட் வில் எக்ஸிக்யூட் கரெக்டாக ஸோ இந்த Promise 4ல் ரன் பண்ணும்போது இட் காட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் சின்ஸ் இது எரர்னால ஆட்டோமேட்டிக்காக இது ஷோயிங் அஸ் எரர் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராமிஸ் வந்து வி ஹேவ் டு ஹேண்டில் இட் கரெக்டாக ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த Promise 4 வந்து இந்த Promise.allக்குள்ளே நான் போடுறேன் ஓகே கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கிறேன் அண்ட் நீங்கள் வந்து Promise 3க்கு அப்புறமா P4 தரேன் இப்போ நல்லா பாருங்கள் P4 தந்துட்டேன் லெட் சேவ் அண்ட் நான் சேவ் பண்ண முன்னாடி நீங்கள் பாருங்களேன் நான் வந்து இந்த P4 தரதுக்கு முன்னாடி பாருங்கள் திருப்பி நான் செக் பண்ணி பார்க்குறேன் லெட் சேவ் திஸ் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாட் டென் வந்து அழகாக ரன் ஆகுது ஓகே ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have 3 வேல்யூஸ் ஸோ Promise 1 2 3 இருக்குது இல்லையா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னோட இந்த Promise.allல வந்து P3க்கு அப்புறமா P4 தரேன் இப்போ பாருங்கள் லெட் சேவ் திஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து ரன் ஆகலை அண்ட் டேரெக்டாக இந்த கேட்ச் ரன் ஆகிருக்கு
ஸோ எதனால? பிகாஸ் இந்த Promise.allோட கண்டிஷன் என்னன்னா ஆல் ப்ராமிசஸ் ஷுட் ஃபில்ஃபில். ஓகே, அந்த ஆல் கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ரிஜெக்ட் ஆனால் கூட இந்த டாட் வந்து ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ டேட்டா டாட் கேஸ் ரன் ஆகும். ஸோ இதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இதே டவுட் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அப்புறமா எனக்கு புரிஞ்சுது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம், ஸோ நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன். ஸோ அந்த யூசர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா we have 3 லேஅவுட்ஸ். ஸோ யூசர் ப்ரொஃபைல் இருக்குது, யூசர் போஸ்ட் இருக்குது, யூசர் கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்னோட யூஐ வந்து எப்பப்பெல்லாம் இந்த 3 டேட்டாவும் இருந்தால் மட்டும் என்னோட அப்ளிகேஷன் யூஐ நான் ஷோ பண்ணணும். ஓகே, அந்த 3ல் 1 இல்லைனா கூட நான் வந்து யூஐ ஷோ பண்ண வேணாம்னு நினச்சேன் அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த Promise.all வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டில் புரியல இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இது கொஞ்சம் லாங்காக இருக்க போது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து சில கோட் நான் வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த கோடை வந்து ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபைல் ஹியர். ஸோ இங்கே வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். பேர் வந்து user profile.html சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து க்ளாஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதான் என்னோட கோட். லெட்ஸ் சேவ் திஸ். சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இது நம்ம தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ப்ரிவ்யூ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து லைவ் சர்வர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இங்கே போயிட்டு ஐ கேன் ஓப்பன் இந்த யூஆர்எல் மாதிரி நான் வந்து நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ user profile.html. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் யூஐ. ஸோ யூஐ என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறோம் தேத்துக்காக. ஸோ யூஐயில் பார்த்தீங்கன்னா வந்து we are simply having யூசர் இன்ஃபர்மேஷன், யூசர் போஸ்ட், யூசர் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூஐ டிசைனுக்கு நான் உயிர் தர போகிறேன், அதாவது டேட்டாஸ் தர போகிறேன். ஓகே, அதை எப்படி பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், நான் அப்படியே இருக்கட்டும். ஸோ இது வந்து we are going to have the same structure and சில பேருக்கு இந்த கோடு வந்து ரெஃபரன்ஸ் பண்ண நினைப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா நீங்கள் இந்த லிங்க் போகலாம். ஓகே, ஸோ மாடர்ன் JavaScript in தமிழ். ஸோ இந்த யூஆர்எல் போனீங்கன்னா இந்த சீரீஸ்க்கான என்டையர் கோட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது இந்த 30 அந்த லைனில் இருக்கும். இந்த சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூஐயோட சோர்ஸ் கோட் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம வந்து இந்த ப்ராமிசஸோட இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதனால் ஃப்ரம் யூஐ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு அது ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக HTML உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் டேரெக்டாக அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கான்செப்ட் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ நம்ம கோடுக்குள்ளே போயிடலாம். இதை நம்மளுக்கு கோடு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த JSக்குள்ளே வந்து நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பேர் வந்து ஐ வில் ஹேவ் லைக் profile.js இல்லை வந்து user profile.js வச்சுக்கலாம். user -profile.js. ஓகே, ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே தான் என்ன JavaScript ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம main.js தேவையில்லையே ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் யூசர் ப்ரொஃபைலை வந்து we have to link that user profile இல்லையா? ஸோ நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரால் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have this code. ஸோ இங்கே நான் வந்து I will change this code to ஸோ assetsக்குள்ள JSக்குள்ள user profile.js. ஓகே, let's save this. ஸோ இதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we going to have 3 request. ஸோ ரிக்வஸ்ட் அப்படின்னா fetch API மூலியமா இல்லை, பிகாஸ் நம்ம அதை பற்றி இன்னும் பார்க்கல இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we going to create 3 promises. ஓகே, ஸோ இந்த 3 promisesல we going to pass some manual data. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம வந்து DOM-ல நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஸோ ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது கொஞ்சம் நிறைய இருக்க போகுது. ஓகே, ப்ராமிசஸ் பற்றி பார்க்க போகிறோம், DOM பற்றி பார்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம யூசர் ப்ரொஃபைல் வந்து going to create our promises. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் சேனவை பார்த்துக்கலாம். என் சேனவை பார்த்தீங்கன்னா ஸோ get user profile by ID. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I'm going to have get user post by ID. ஓகே, அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா get user comments by ID. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதான் நம்மளோட UI. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூசர் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம், போஸ்ட் இங்கே இருக்குது, கமெண்ட்ஸ் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த 3 நான் வாங்கணும். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் நான் வந்து fetch APIயில் வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து I'm going to pass a manual values. ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா you can have your own JSON file. அதில் நீங்கள் வந்து ஃபில்டர் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நான் அந்த கூட காம்ப்ளெக்ஸாக போகல, பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தி மெயின் கான்செப்ட். அதனால் டேரெக்டாக இந்த லாஜிக்னு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் அது we going to create a get profile by ID இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராமிஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நியூ ப்ராமிஸ்க்குள்ளே வந்து we going to have 2 things. என்னது? resolve, reject. ஓகே, அண்ட் இது பேர் என்ன வச்சுக்கலாம்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, யூசர் ப்ரொஃபைல் ப்ராமிஸ் என்ன வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து யூசர் ப்ரொஃபைல்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து I'm going to have a time out பிகாஸ் டக்குன்னு வந்துடும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் டைம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா I'm going to have a set time out. இதுக்குள்ளே வந்து I'm going to pass a resolve. ஸோ இதுக்குள்ளே வந்து I'm going to pass some values. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வந்து I'm going to put some ID. அண்ட் இது பேர் வந்து சும்மா 1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 நேமு.
ஸோ என்ன வாங்குறோம் நம்ம நேமு இமெயில் வாங்கிக்கலாமா. ஸோ நேம் வந்து சும்மா அன்பு தரலாம் அண்ட் இமெயில். ஸோ இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி I'm going to have a simple string. ஓகே டன். ஸோ இது வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரன் ஆகணும், இது வந்து 1 செகண்ட் வச்சுக்கிறோம். ஸோ 1 செகண்ட் அண்ட் லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராமிஸ் கிரியேட் பண்ணியாச்சு பக்கா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம், கெட் யூசர் ப்ரொஃபைல் பை ஐடி வச்சிருக்கோம். ஓகேவா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐடி வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து மேப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ப்ராமிசஸில் எப்படி வந்து ஒரு பேராமீட்டர்ஸ், அதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ப்ராமிஸ் நம்ம வச்சுக்கலாமா. பிகாஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே we can pass arguments. கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறது, நான் அப்படியே கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் அது மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே இது வழி. பட் அதோட நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி யூஸ் மாடர்ன் JavaScript. ஸோ ஃபேட் ஆட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம கிரியேட் பண்ண ப்ராமிஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து we are going to return a promise. ஓகே ரிட்டர்ன் பண்ணுறோம் டேரெக்டாகவே, சிம்பிள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது we can pass our arguments. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து யூசரோட டீட்டெயில் பாஸ் பண்ண போகிறோன்னா யூசர் ஐடின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஐடி அண்ட் இந்த யூசர் ஐடி வந்து டேரக்ட் நான் இப்போ மேப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஹேவிங் அ சிம்பிள் டெக்ஸ்ட். பட் நீங்கள் வந்து ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we going to have a fetch API யூசர் info from web அப்படி தான், இதுதான் லாஜிக். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபெச் பண்ணிவிட்டு நம்ம அந்த டேட்டா வந்து இங்கே ரிசால்வ் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட்டா. டன். ஸோ இதே என்ன பண்ணலாம், நம்ம we can create user post. அதே மாதிரி cons user post அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி I'm going to have a function அண்ட் அதே மாதிரி I'm going to pass ID இல்லையா, அதனால் அதே மாதிரி யூசர் ஐடின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. பிகாஸ் I want to show you realistic guys, அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுவும் நம்ம வந்து கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே வந்து I'm going to have a new promise. நான் இதே கூட வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பட் எப்பயுமே வந்து முடிஞ்சக்க நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ ரிட்டர்ன் பண்ண போகிறேன் நியூ ப்ராமிஸை. ஸோ இதுக்குள்ளே I'm going to have a function we should have resolve reject. ஓகேவா. அண்ட் அதே மாதிரி செட் டைம் அவுட் போட போகிறேன். செட் டைம் அவுட்குள்ளே பிகாஸ் I want to trigger some delay, அதனால தான் செட் டைம் அவுட். ஸோ இதுக்குள்ளே வந்து I'm going to resolve the things. ஓகே. இதுக்கு வந்து ஒரு அரேவாக நான் பாஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே வந்து we going to have many things. அது அப்போ பார்த்துக்கலாம். அண்ட் பிஃபோர் தட் என்ன வேணும்னா I want to specify the time இல்லையா. ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து 1 செகண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து 2 செகண்ட் வைக்கிறேன். 2 செகண்ட் என்ன அர்த்தம், 2000. ஸோ 2000 அண்ட் இதுக்குள்ளே வந்து I'm going to pass my post. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஐடி வந்து 1 வைக்கிறேன். அதே மாதிரி டைட்டில் வந்து I will have something called learning React.js from scratch. அண்ட் அதே மாதிரி கண்டென்ட் வைக்கிறேன். கண்டென்ட் வந்து I will have something called you can learn many things here. Subscribe CyberDude அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. அண்ட் கமெண்ட் மிஸ் பண்ணிட்டு அதான் இறக்க காமிக்குது. ஸோ இதே மாதிரி I'm going to have another thing. ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொன்று போட்டுக்கிறேன். இது வந்து அதே மாதிரி 2 வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 இருக்கட்டும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே சினாரியோ தாங்க. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆன் தி யூசர் ஐடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஃபிச் ஃப்ரம் யூ இன்டர்நெட் நீ போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கா நான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் வேணா நம்ம ஏபிஐ இந்த ஃபெச் ஏபிஐ வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃபியூச்சரில் அதை வச்சு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், அதே மாதிரி செகண்ட் ப்ராமிஸ் கிரியேட் பண்ணியாச்சு பக்கா. நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் அதே மாதிரி. ஸோ கான்ஸ் இது பேர் என்ன வைக்கலாம், யூசர் கமெண்ட்ஸ் வச்சுக்கலாமா, யூசர் கமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு அதே மாதிரி I'm going to create a function here, fat arrow function. அண்ட் அதே மாதிரி இட்ஸ் கோயிங் டு அக்செப்ட் யூசர் ஐடி. ஓகே. பிகாஸ் என் கண்டிஷன் எப்படி இருக்குது, நான் யூசர் ஐடிலாம் போட்டேன் டேட்டாவை போட்டுக்கலாம், என் கண்டிஷன் ஏற்ற மாதிரி நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் அதனால். ஸோ அதே மாதிரி I'm going to return it. ஸோ நியூ ப்ராமிஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து I'm going to have a fat arrow function. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா I'm going to have a resolve and reject. ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன், I'm going to have another set time out. இப்போ வந்து 3 செகண்ட் வைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிசால்வ் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து I'm going to have a array kind of value. அண்ட் அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 3 செகண்ட்ஸ். ஸோ அதாவது 3000 மில்லிசெகண்ட். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இதுக்குள்ள சம் வேல்யூ போட்டுடலாமா நம்ம. என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அரேவாக போட்டுட்டு அதே மாதிரி ஐடி 1 போட்டுட்டு அதே மாதிரி என்ன கமெண்ட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லைனாக வந்து we have Promise 1, Promise 2 and Promise 3. ஓகேவா. சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், நான் டேரெக்டாக வந்து இந்த 3 ப்ராமிஸும் என்னோட லாஜிக் என்னென்னா, இந்த 3 ஏபிஐ கால் ஓகே, இந்த 3 ப்ராமிஸும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா I want to show this UI. சப்போஸ் இந்த 3ல் 1 வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட
எனக்கு இந்த யூஐக்கு பதிலாக வந்து சிம்பிளாக வேறு ஏதாச்சும் ரைட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி பண்ணு பார்க்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்க, நம்மளோட யூஐயில் ஏதாவது மேனிபுலேட் பண்ணணும்னா we can do it only by using DOM. ஓகே, ஸோ DOM நாலேஜ் பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் DOM சீரிஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ரைட்டா? இப்போ நம்ம வந்து we can utilize our promise. ஸோ Promise.all கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து I'm going to have my array. ஸோ அரேவை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அது ஸோ யூசர் ப்ரொஃபைல் இல்லையா? ஸோ இங்கே நான் வந்து யூசர் ப்ரொஃபைல். ஸோ கமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I'm going to have யூசர் போஸ்ட் இல்லையா? யூசர் போஸ்ட், அதே மாதிரி யூசர் கமெண்ட்ஸ். ஓகேவா? போட்டுட்டு ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஐ வாண்ட் டு ஷோ அ டென் மெத்தட். இதுக்குள்ளே வந்து ஐ வில் ஹாவ் அ ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன் ஹியர். ஓகே, ஸோ சும்மா ரெஸ்பான்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு வச்சுட்டு இங்கே நான் வந்து லாக் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் லாக். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ரெஸ்பான்சஸ், இங்கே வந்து ரெஸ்பான்சஸை வந்து இங்கே வச்சுக்கலாம். ரெஸ்பான்சஸ் லைட். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா பண்ணலாம். டாட் கேட்ச் வச்சு கால் பண்ணிக்கலாமா? ஸோ எரர். அதே மாதிரி இங்கே வந்து we going to have a log and இது வந்து logல இது வந்து it's going to be dot error. ஸோ இங்கே வந்து I'm going to have a error. வர error வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். let's save this. செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரைட் கிளிக், go to inspect and இது வந்து நம்ம கீழே பார்க்குற மாதிரி கிளிக் பண்ணிடலாம். console and இங்கே பார்த்தீங்கன்னா வந்து let's zoom out. ஓகே, இது இல்லை, இது zoom out பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இதுக்கு வேணாம், அதனால் நான் வந்து ஹைட் பண்ணுறேன். hide messages from this. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா we have 3 arrays. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we are getting the user profile. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா we are getting this thing. பட் இது நம்ம எப்படி கால் பண்ணணும்? ஸோ இந்த யூசர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன், ரைட்? இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இது வந்து நார்மல் வந்து ஒரு ப்ராமிஸ் கிடையாது, வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ இது எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து யூ கேன் பாஸ் யுவர் ஐடிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் 1 அண்ட் அதே மாதிரி இங்கேயும் 1 அண்ட் இங்கேயும் 1 அப்படின்னு சொல்லி போடணும் இல்லையா? லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரெக்டாக வந்து அதுக்கான வேல்யூஸ் வருது. சூப்பராக. ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வருது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் வி ஹேவ் அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா லைக் இந்த ஆலில் பார்த்தீங்கன்னா we are passing the ID individually. கரெக்டாக 1 1 1 சொல்லி போடுறோம் இல்லையா? பட் அதோட எஃபிஷியன்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ப்ராமிஸுமே கூட we can create in a new function. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ fetch all data அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து இட் வில் அக்செப்ட் அ யூசர் ஐடி. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து I'm going to return that promise.all. ஓகே, எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஒரு ப்ராமிஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண என்ன பண்ணணும்? we have to return it, right? ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது மாதிரி ரிட்டர்ன் and let's save this. and இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது we can directly utilize this, right? ஸோ இது மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கலாம். let's save this. ப்ராப்பராக ஃபார்மேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அண்ட் இப்போ நான் வந்து இந்த fetch all data மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து fetch all data வந்து கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து என்ன யூசர் ஐடியோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 போகிறேன்னா 1 போட்டுட்டு இப்போ நான் .then வச்சு கால் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த fetch all dataவில் வந்து we are returning a promise. ஓகே, ஸோ fulfill ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ .then ரன் ஆகும் எனக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி we can open fat or function. இங்கே நான் வந்து UI டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கலாம். display UI using DOM அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சும்மா லாக் பண்ணுறேங்க. I will log the responses here. ஸோ response அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து அதே மாதிரி ஸோ responses அப்படின்னு வச்சுட்டு ரெஸ்பான்ஸ் வைக்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம 2 ரெஸ்பான்ஸ் வைக்கலாம் இல்லையா? பட் இப்போதைக்கு பரவாயில்ல, நம்ம இதை பார்த்துக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் யூஸ் பண்ணுற ரெஸ்பான்சஸ் இது வந்து என்ன வச்சுக்கலாம், UI டிஸ்பிளே வைக்கலாமா? தேர்த்துக்காக டிஸ்பிளே வச்சுக்கலாம். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து UI டிஸ்பிளேல அன்டிஃபைன் வருது. ஏன் அன்டிஃபைன் வருது அப்படின்னா நல்லா பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், இந்த fetch all டேட்டாவில் வந்து .thenக்கு அப்புறமா we have to return the response. கரெக்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணல. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ரெஸ்பான்சஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். பட் அதோட எஃபிஷியன்ட் வே இருக்குங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் பண்ணதுனால ஸோ இந்த ப்ராமிஸ்க்கு ஃபுல்ஃபில் ஆகிற வேல்யூ வந்து என்னால் இது மாதிரி .10ல நான் வாங்கிக்க முடியுது. ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அரேவாக வருது இல்லையா? ஸோ இல்லை 0 1 2ன்னு வருது. ஓகே, ஸோ இது எப்படி வாங்கலாம் அப்படின்னா ப்ராப்பராக டீஸ்ட்ரக்சரிங் மூலமாக வாங்கிக்கலாம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக இங்கே கூட நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டுட்டு ஸோ இந்த .10ல இருக்கு இல்லையா, இங்கே வந்து அரே தானே இது. ஸோ அரேல வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா we have a user info இல்லையா? யூசர் இன்ஃபோன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have something called user post இல்லையா? யூசர் போஸ்ட்னு வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் கமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ யூசர் கமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன். யூசர் கமெண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து I'm going to pass this as a object. ஸோ யூசர் இன்ஃபோ, யூசர் போஸ்ட்,
and user comments. Okay, let's save this and இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக இங்கே வந்து நம்ம UI வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல, பட் சப்போஸ் புரிஞ்சதுன்னா இட்ஸ் அ பிக் திங், யூ ஹேவ் டு பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். புரியுனா கூட பிரச்சனை இல்லை, திருப்பி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூஐயில் எப்படி டிஸ்பிளே பண்ணது பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், நான் நம்ம யூஐ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஸோ யூசர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூசர் ப்ரொஃபைல் இல்லையா, இங்கே போனீங்கன்னா வந்து ஸோ ஆல்ரெடி என்னோட கோடில் வந்து ஐடி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கோரி சொல்லிட்ட மூலியமாக அந்த ஐடி வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் வந்து பிரிக்கிறேன் செக்ஷனாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இன்ஃபோ. ஓகே, ஸோ இதில் எப்படி அக்சஸ் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் டாட் கோரி செலக்டர். ஸோ இது வந்து ஐடினால் இங்கே பார்த்தேன் தெரியும் உங்களுக்கு, இது வந்து இது ஐடினால் யூசர் நேம். ஸோ ஐடி எப்படி கால் பண்ணுவீங்க, கோரி செலக்டரில் ஆஷ் போட்டு, ஸோ போட்டுட்டு டாட் அண்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் மை டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது நீ எப்படி பண்ணலாம், யூ கேன் டூ இட் லைக் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள வந்து வி ஹாவ் தி ரெஸ்பான்ஸ் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தி ரெஸ்பான்ஸ் என்ன வச்சுருக்கோம், யூசர் ப்ரொஃபைல் இதெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். ஓகே, சூப்பர், கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஃபோ இருக்குது இல்லையா, யூசர் இன்ஃபோ அண்ட் ஸோ இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், யூசர் இன்ஃபோக்குள்ளே நான் வந்து நேம் அக்சஸ் பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணலாம், ஸோ இந்த ரெஸ்பான்ஸை கால் பண்ணிவிட்டு ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் சஜஸ்டிங்கஸ். ஓகே, ஸோ யூசர் போஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஐ வாண்ட் யூசர் இன்ஃபோ. ஸோ அதுக்குள்ள டாட் பண்ணிங்கன்னா வி நீட் நேம் இல்லையா. ஸோ விஎஸ் கோடு இது காமிக்காது, பிகாஸ் விஎஸ் கோடு தெரியாது இல்லையா, வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் கம்மிங் இன்னு சொல்லிட்டு, அதனால் அது தெரியாது. அதுக்காக தான் வி யூசிங் டைப்ஸ்கிரிப்ட் அண்ட் டைப்ஸ்கிரிப்ட் பற்றி ஒரு வீடியோ வந்து ஃபியூச்சரில் போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வி நீட் நேம் இல்லையா, ஸோ நேம் போட்டுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாமா, ரிஃப்ரெஷ் அண்ட் பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து அன்புன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேலே போயிட்டு எதாவது நேம் மாற்றுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷான் போடுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுங்கள், த்ரிஷான் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், நம்ம ப்ராமிஸை பேஸ் பண்ணி வி ஹேவ் சேஞ்ச் வேல்யூஸ். இதே மாதிரி எல்லாருக்கும் மாற்றிடலாமா. ஸோ என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி ஐ வில் கோ டவுன். ஸோ யூசர் நேம் மாதிரி ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் ஃபார் இமெயில் ஐடி ஆஸ் வெல் இல்லையா. ஸோ இமெயில் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து யூசர் இமெயில் வச்சுருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஸோ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், பிகாஸ் சேம் லாஜிக் தாங்க. உங்களுக்கு சப்போஸ் புரியலனா டாம்ஸ் யூஸ் போய் பார்த்துருவாங்க. இப்போது யூசர் நேமுக்கு பதில் யூசர் இமெயில் இல்லையா, யூசர் இமெயில். இப்போ அதே என்ன பண்ண போகிறேன், இப்போ நேமுக்கு பதிலாக இட்ஸ் கோயிங் டு பி இமெயில். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இமெயிலும் மாறிடுச்சு. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பெட்டரான வே கூட இருக்குங்க. இப்போ நீ சொன்னீங்களே அன்பு நம்ம இதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம டேரெக்டாக இங்கே வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் தானே வருது. ஸோ இங்கே வந்து டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் போட்டுக்கலாம். போட்டுட்டு என்னென்ன கீ நேமோ யூசர் இன்ஃபோ இல்லையா, ஸோ யூசர் இன்ஃபோ. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது யூசர் போஸ்ட் இல்லையா, யூசர் போஸ்ட். நெக்ஸ்ட் என்னது யூசர் கமெண்ட்ஸ் இல்லையா, யூசர் கமெண்ட்ஸ். ஓகே, போட்டுட்டு இப்போ டேரெக்டாக ரெஸ்பான்ஸ் தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக வந்து அதுக்கு புரியும். ஓகே, இப்போ ரெஸ்பான்ஸ் கிடையாது, இப்போ ஃபுல்லாகவே அந்த யூஐ திங் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் கமெண்ட் திஸ் திங், லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் யூஐ ஒன்றும் வரல, பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்காக, பிகாஸ் நம்ம கன்சிடர் வந்து டிலீட் பண்ணிட்டோம் இல்லையா, இங்கே வராது. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அண்ட் பக்கா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி நம்மளோட போஸ்ட் ஒர்க் பண்ணி பார்க்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி போஸ்ட்குள்ளே போகிறேன் அண்ட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா பாருங்கள், லைன் 30 பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் வி ஹேவ் 2 போஸ்ட். இது வந்து மேனுவலாக இருக்குது. ஓகே, ஸோ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கமெண்ட் போத் திங். இல்லை நான் வந்து ஒன்று காப்பி பண்ணிக்கிறேங்க, ஐ வில் காப்பி ஒன் திங் அண்ட் ரெண்டுமே வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து இனிஷியலாக எனக்கு இந்த வேல்யூ இருக்கக்கூடாது, லோட் ஆகிட்டு அப்புறமா பேஸ்ட் ஆன் தி வேல்யூஸ் ப்ராமிசஸ் என்ன வேல்யூ தருதோ அதுக்கேற்ற மாதிரி டாம் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நான் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்ட உடனே ப்ரொஃபைலில் போயிடுறேன். இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு கிரியேட் திங், செகண்ட் திங் என்னது ப்ரொஃபைல் போஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி we have to get by document இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு லைக் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம். ஓகே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அது எப்படி பண்ணலாம்னா நம்ம டாமில் ஆல்ரெடி பார்த்தோம் நிறைய வீடியோஸ். ஓகே, எது யூ கேன் கிரியேட் இட் லைக் கிரியேட் எலமெண்ட், பட் நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்களேன். ஸோ யூசர் இன்ஃபர்மேஷன் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். இப்போ யூசர் போஸ்ட் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், கன்சோலாக வந்து ஜஸ்ட் வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு யூசர் போஸ்ட் மட்டும் பார்க்கலாம். இட்ஸ் சேவ் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் ஆஸ் அன் அரே. ஓகே, ஸோ அரேக்குள்ளே வந்து வி ஹேவ் 2 ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸோ இது வந்து அரேனால வி கேன் யூட்டிலைஸ் மேப் மெத்தட்.
ஸோ மேப் மெத்தட் மூலிமா ஈச் ஐட்ரேஷன் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த டெம்ப்ளேட் நம்ம போடலாமா? ஸோ நான் வந்து பண்ணி கம்மியாக பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி யூசர் நம்ம அரேவை கால் பண்ணிக்கலாம். யூசர் போஸ்ட் தான் அரே டாட் மேப். ஸோ இதுக்குள்ளே வந்து I'm going to have a call back. ஸோ ஈச் ஐட்ரேஷன் கால் ஆக போகுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், I will put it like a template literal இங்கே. ஸோ இந்த ஈச் ஐட்ரேஷனுக்கு வந்து I'm going to get as a post. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி நம்ம கெட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது இந்த டெம்ப்ளேட் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ திருப்பி நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். லெட் சேவ் திஸ் அண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், I will form it properly. ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் ஈச் மேப் ஐட்ரேஷன்ஸ் இது வந்து இந்த டெம்ப்ளேட்டில் அசைன் பண்ணிவிட்டு இட் வில் கிவ் அஸ். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் அண்ட் போஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், சிம்பிளாக ஐ கேன் கால் மை டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த 2 சைல்டுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா we have an ID call post. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டாக்குமெண்ட் டாட் கோரி சொல்லிட்டு மூலிமா ஸோ ஐடினால ஹேஷ் போட்டுட்டு இங்கே வந்து டாட் இன் HTML போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து I'm going to pass the post template. ஓகே, தட்ஸ் ஆல். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தா we have error here. ஏன்னா ஓகே, I have to put it after that, my mistake. ஓகே, let's save this and செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே சேம் டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெம்ப்ளேட்டை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் டைனமிக்காக அந்த போஸ்ட் வேல்யூ வந்து நம்ம எதுவுமே அப்டேட் ஆகல பார்த்தீங்களா, அதனால தான். ஸோ 2 டைம்ஸ் வந்து 2 வேல்யூஸ் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ரன் பண்ணுது வித் தி சேம் வேல்யூஸ். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஆக்சுவல் டைனமிக் வேல்யூ வந்து இங்கே போடலாமா? ஸோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறதுனால யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் சிம்பிள் டு ஹேவ் எ வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் டாட். ஸோ அது என்ன வேணும் உங்களுக்கு, டைட்டில் வேணுமா, டைட்டில் வச்சுக்கலாம். ஓகே, டைட்டில். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வேணும் இல்லையா, அதே மாதிரி ரூம் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பதிலாக ஐ வாண்ட் டு என்டர் மை டைனமிக் வேல்யூ விச் கம்ஸ் ஃப்ரம் இந்த வேரியபிள். ஸோ போஸ்ட் டாட் கண்டென்ட் இப்போ இல்லையா, கண்டென்ட். லெட் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்ம என்ன போட்டிருக்கோமோ, ஸோ இங்கே மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, லேர்னிங் ஜே சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்திருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்னது பார்க்கலாமா? ஸோ அதை என்ன பண்ணுறேன், ஐடி வந்து 3 தரேன். இப்போ வந்து உங்களுக்கு வேண்டியது வந்து TypeScript. ஓகே, இஸ் கிரேட் போடுறேன். லெட் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தா TypeScript இஸ் கிரேட் சொல்லி வருது. ஓகே, சூப்பர். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமா சொல்லி வருது இல்லையா, இந்த கமா சொல்லிட்டு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்ம டாமில் வந்து அப்பன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இஷ்யூ வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா அது எப்படி நம்ம கெட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஜாயின் பண்ணலாம். ஸோ டாட் ஜாயின் மூலிமா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் ஓகே எந்த ஒரு ஸ்ட்ரிங்கும் இல்லாமல் நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். லெட் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமா வரல அண்ட் போஸ்ட்டுமே அழகாக வந்துருக்குது. ஓகே, சூப்பருங்க. ஸோ இதே மாதிரி தாங்க கமெண்ட்ஸுமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேக் திஸ் எக்ஸாம்பிள், இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வந்துட்டு அப்புறமா என் சொல்யூஷன் பாருங்கள், ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம தேர்ட் திங் பார்க்கலாம். என்னென்னா ப்ரொஃபைல் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதான் யூசர் கமெண்ட்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அதே மாதிரி ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமிங் ஃப்ரம் யூசர் கமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ யூசர் கமெண்ட்ஸ் வந்து நான் இங்கே லாக் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கன்சோல், வி ஹேவ் டு அரே. அதே மாதிரி சும்மா டைட்டில் கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது, டைட்டில் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன் நான் அதுக்கேற்ற மாதிரி இது அரேனால அகெயின் ஐ கேன் கால் இட் ஆஸ் அ மேப், ரைட்டா. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி யூசர் கமெண்ட்ஸை கால் பண்ணிக்கிறேன். யூசர் கமெண்ட்ஸ் டாட் மேப். ஸோ இதுக்குள்ளே வந்து ஈச் ஐட்ரேஷன் ஐம் கோயிங் டு ஹேவ் அ கால் பேக் ஃபங்க்ஷன் லைக் திஸ். அண்ட் இதே மாதிரி எனக்கு வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ சிம்பிள் டெம்ப்ளேட். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா நான் என்னோட டெம்ப்ளேட் நான் போட போகிறேன். ஸோ கீழே கொண்டு வந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த டிவிஷனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 2 கமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஸோ என்ன பண்ணுறேன்னா ரெண்டுமே வந்து ஐ வில் கமெண்ட் திஸ். ஓகே, அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து என்னோட இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் அதுதான் நான் வந்து மேப் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால். ஸோ ஐ வில் காப்பி தி ஸ்ட்ரக்சர், நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் சேவ் திஸ் அண்ட் ப்ராப்பராக ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான க்ரியேட் எலமெண்ட் மூலிமா கூட பண்ணலாம் நீங்கள். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் நான் சிம்பிளாக மாதிரி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஈச் கமெண்ட்ஸ் வந்து அது மாதிரி ஐட்ரேஷன் வாங்கிக்கலாமா, கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் பண்ணிக்கலாம், இமேஜஸ் இருக்கட்டும் அப்படியே இங்கே மட்டும் நான் வாங்கிக்கிறவா. ஸோ இங்கே நான் வந்து இல்லை இங்கே நான் மட்டும் போடுறேன். சிம்பிளாக ஐம் கோயிங் டு ஹேவ் டைனமிக் வேல்யூ என்னது கமெண்ட் டாட். ஸோ இது என்னவா இருக்க போகுது, ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா. இது வந்து டாட் கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது, ஐடியும் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ கமெண்ட் டாட் கண்டென்ட். ஓகே, அண்ட் இந்த பேர் வேண்டாம் எனக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணோம் இல்லையா, நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ஹேவ் டு ரிட்டர்ன். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம
comments கமெண்ட் டெம்ப்ளேட் வைக்கிறேன். கமெண்ட் டெம்ப்ளேட் சொல்லிட்டு வேறு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்மள யூஐ போனீங்கன்னா அதே மாதிரி இதோட பேனல் எலமெண்ட்டில் வந்து we have ID call comments. ஓகே, ஸோ அந்த கமெண்ட்ஸை டேட்டா இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் query selector இதுக்குள்ளே வந்து I'm going to have a ID. ஓகே, இதுக்கு வந்து அதே மாதிரி direct in HTML இதுக்குள்ளே வந்து I'm going to pass the comment template. ஓகே, let's save this. செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் கமெண்ட்ஸ் வருது. சூப்பர். ஸோ இந்த இமேஜ் இப்போ ஆக்சுவலி தேவையில்லை தான், அது வேணால் மூவ் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து I will close this and அதேமாதிரி கம்மா இருக்குது இதனால ஸோ I can get it off it using joint. ஸோ joint, that's all. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா, பட் நம்மளோட ஆக்சுவல் லாஜிக் என்னன்னா, ஸோ we have a 3 API request. ஓகே, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஹேவ் 3 ப்ராமிசஸ். ஸோ ஈச் ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் ரிசால்வ் சம் வேல்யூஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம டைனமிக்காக வைக்கல, ஸ்டாட்டிக்காக தான் வச்சுருக்கோம். ஃபியூச்சரில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஒரு ஏபிஐ வச்சு நீங்கள் கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா இட் வில் பாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதே மாதிரி இந்த ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா இட் வில் பாஸ் திஸ் வேல்யூ. அதே மாதிரி இந்த ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா இட் வில் பாஸ் திஸ் வேல்யூ. ஓகே, நம்ம 3 ரிசால்வ் தான் பண்ணுறோம். ஸோ இந்த 3 வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும்னுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், we are utilizing a Promise.all. ஸோ இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணும்போது இந்த 3 மெத்தட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இந்த 3 மெத்தட்லும் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும் தான் இந்த டாட்னுக்கு இந்த வேல்யூ வந்து ரிட்டன் ஆகும். ஓகே, சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த கேட்ச் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, அண்ட் இது வந்து இந்த ஐடி நம்ம பாஸ் பண்ணிக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இந்த ப்ராமிஸை வந்து we are wrapping with a function. ஓகே, அதான் ஃபிச் ஆல் டேட்டான்னு வச்சுருக்கோம். ஸோ ஃபைனல் என்ன பண்ணுறோம், இதுதான் நம்மளோட ஃபிச் ஆல் டேட்டா. ஸோ இங்கே வந்து என்னோட யூசர் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நான் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா இந்த யூஐ வந்து நான் வந்து டாம் எலமெண்ட்டில் மேனிப்புலேட் பண்ணுறேன். ஓகே, மேனிப்புலேட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா, அன்பு இப்போது நீங்கள் சொன்ன லாஜிக் எனக்கு ஓகே புரிஞ்சுது, பட் வாட் சப்போஸ் இந்த 3 ப்ராமிஸும் ரிசால்வ் ஆகலைன்னா அப்போ என்னப்பா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வித் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், யூசர் போஸ்ட்டில் வந்து சம் ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறேன், இது நான் அப்படியே வந்து ஐ வில் ஜஸ்ட் இல்லை கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனாகவே போட்டுக்கிறேனே. ஓகே, தான் ப்ராப்ளம் இல்லையா, நான் அப்படியே போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு, பிகாஸ் நான் ஃபியூச்சரில் எனக்கு தேவைப்படும் இல்லை கமெண்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் வந்து ரிசால்வ் பண்ணாமல் I'm going to reject it. ஓகே, ரிஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ சம் ஏபிஐ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து பார்க்கலாம். லைட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணிங்கன்னா எதுவுமே அப்டேட் ஆகல. ஓகே, இப்போ யூஐ எதுவுமே அப்டேட் ஆகல, எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ள கமெண்ட்ஸ் வச்சு பாருங்கள். இந்த கமெண்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can rename it இல்லையா. ஸோ நான் கமெண்ட் பண்ணேன் பட் சேவ் பண்ணல. பார்த்தீங்களா, லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ எம்டியாக இருக்குது, பட் எனக்கு யூஐ ஷோ பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னா கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா we have a error. ஸோ நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோமோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே ஸ்காட் பண்ணி பாருங்களேன் யூசர் ப்ரொஃபைலில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கோமோ எங்கே அதை கேட்ச் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் we are catching this thing in here. கரெக்டாக எரர்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வாங்கணும் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் சம் API ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இந்த எரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராமிஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த fetch ஆல் டேட்டாவில் வந்து .10 எக்ஸிக்யூட் ஆகாது, பட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த .catch வந்து ரன் ஆகும். ஓகே, நம்ம என்ன .catch ரன் பண்ணல இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணல, இங்கே கால் பண்ணிக்கலாமா .catch. அதே மாதிரி இட்ஸ் கோயிங் டு ஹாவ் அ ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஸோ எரர் இல்லை நோ டேட்டா எரர்னு வைக்கிறேன், நோ எரர். ஸோ வச்சு டைப் லாக் பண்ணலாமா. ஸோ லாக் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா we going to have a error. என்னன்னா எரர் இன் டிஸ்பிளேயிங் டேட்டா அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இது வந்து லாகில் எரர்னு வைக்கிறேன். ஸோ எரர்னு வைக்கலாம். லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரிஃப்ரெஷ் 1 2 3 இந்த 3 செகண்ட் டிலே வருது இல்லையா. இதனால பிகாஸ் நம்ம வந்து மேனுவலாக செட் டைம் அவுட்டில் வந்து அந்த 3 செகண்ட் வைக்கிறோம். ஓகேவா, அந்த 3 செகண்ட் டிலேக்கு அப்புறமா தான் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we are getting error on both side. ஓகே, ஸோ எரர் சம் API ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போட்டோம் இல்லைங்களா, மேலே ட்ரிகர் பண்ணோம்ல. ஸோ இந்த எரரும் ட்ரிகர் ஆகுது, ப்ளஸ் வந்து இங்கேயும் ட்ரிகர் ஆகுது. ஓகே, ஸோ என்ன லாஜிக் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனில் ஓகே, ஸோ அதான ஃபங்க்ஷன் பெருசாக போயிடுச்சு. பட் இந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் வரலை அப்படின்னா ஐ ஷுட் ஷோ அ டிஃப்ரெண்ட் யூஐ. கரெக்டாக, ஸோ அதை எப்படி பண்ண பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், நான் அதே மாதிரி இந்த எரரில் வந்து நான் சிம்பிளாக எரர் லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து I'm going to show that to user. Okay, using document.bodyல வந்து ஸோ நான் வந்து HTML போட போகிறேன். என்ன HTML இதுக்குள்ளே வந்து என்ன டெம்ப்ளேட் நான் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு சிம்பிள் H1 போடுறேன். H1 அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் H1. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து
error in displaying user dataன்னு போட்டுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் கழிச்சு ஸோ என்டையர் யூஐ நம்மளுக்கு ஷோ பண்ணாமல் error in displaying user data சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வேணா நீங்கள் ரீட்யூன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அதை ஸோ டெலிங் யூஸ் பண்ணிக்கிறதுனால கிளாஸில் வந்து I'm going to have something called ஸோ bg red of 500. ஸோ டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து 2xl இருக்கணும். லெட் சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். 3 செகண்ட் கழிச்சு we having this thing. ஸோ என்ன பண்ணுறேன், திருப்பி கொஞ்சம் பேடிங்காக என்ன பண்ணுறேன், பேடிங் வந்து ஒரு 10 போட்டுக்கிறேன். ஸோ லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டன். இப்போ பார்த்தீங்களா, ஸோ என்னோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ எல்லா யூஐயுமே எனக்கு வந்து கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூட்டிலைஸ் Promise.all. ஸோ இது ஓகே, பட் இன்னும் சில பார்த்தீங்கன்னா நம்ம லேயரில் பார்த்தீங்கன்னா we have 3 layers இல்லையா, யூசர் ப்ரொஃபைல், யூசர் போஸ்ட், யூசர் கமெண்ட்ஸ். இதில் வந்து இந்த யூசர் போஸ்ட் வாங்குறதுல தான் வந்து எரர் வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த யூசர் ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகணும் அண்ட் யூசர் கமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணும், கரெக்டாக? ஸோ இந்த சினாரியோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் .all settle நம்ம வந்து கொண்டு வரலாம்.